கரிகாலன் சோழனின் ஆட்சி மேலும் செழித்து வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பாகவும் மக்கள் வாழ்வு வளமாகவும் இருந்தது. ஆனால் கரிகாலன் மனதில் இன்னும் ஒரு எண்ணம் இருந்தது. இந்த செழிப்பு தலைமுறைகளை தாண்டியும் நீடிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக அவன் நீண்ட நாள் திட்டங்களை அமைக்கத் தொடங்கினான். முதலில் நீர்வள மேலாண்மையை மேலும் வலுப்படுத்த தீர்மானித்தான். காவிரி நதியின் கரைகள் பல இடங்களில் பலப்படுத்தப்பட்டன. புதிய அணைகள், கால்வாய்கள் அமைக்கப்பட்டன. மழை நீரை சேமிக்கும் பெரிய குளங்கள் தோண்டப்பட்டன. நீர் இருந்தால் வாழ்க்கை இருக்கும் என்ற அவன் கொள்கை நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து வர்த்தகத்தை உலக அளவுக்கு கொண்டு செல்ல கரிகாலன் முயன்றான். கடல் படை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. புதிய துறைமுகங்கள் கட்டப்பட்டன. யவனர்கள், சீனர்கள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வாணிபம் அதிகரித்தது. முத்து, மிளகு, பட்டு, மண்பாண்டங்கள் போன்ற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதனால் சோழ நாட்டின் செல்வாக்கு உலகம் முழுவதும் பரவியது. இதோடு மட்டுமல்லாமல் கரிகாலன் கலை மற்றும் பண்பாட்டையும் பாதுகாக்க முக்கியத்துவம் அளித்தான். கோவில்கள், மண்டபங்கள், அரங்கங்கள் கட்டப்பட்டன. நாட்டின் சிறந்த கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் அரச மன்றத்தில் அழைக்கப்பட்டனர். கலை இல்லாத நாடு ஆன்மா இல்லாத உடல் போன்றது என்று அவன் நம்பினான். ஒரு நாள் அவன் அரண்மனையில் பெரிய மன்றம் ஒன்று நடத்தப்பட்டது. அங்கு நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வந்த அறிஞர்கள், விவசாயிகள், வாணிபர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த மன்றத்தில் ஒரு முதிய விவசாயி எழுந்து, அரசே, நீர் நமக்கு அனைத்தையும் கொடுத்துள்ளீர். ஆனால் இயற்கையை காக்க நாம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் கரிகாலனின் மனதை தீண்டின. உடனே காட்டுகளை பாதுகாக்கும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. மரங்களை வெட்டுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. புதிய மரங்கள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டன. நாம் இயற்கையை காப்போம், அது நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணம் மக்களிடையே பரவியது. இவ்வாறு கரிகாலன் சோழன் தனது ஆட்சியை போராலும் அல்ல, அறிவாலும் அன்பாலும் திட்டமிடலாலும் உயர்த்தி கொண்டே சென்றான். அவன் உருவாக்கிய அமைப்புகள் பல ஆண்டுகள் கழித்தும் நிலைத்தன. மக்கள் அவனை ஒரு அரசனாக மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் கருதினர். கரிகாலன் சோழனின் ஆட்சி உண்மையில் ஒரு பேரரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக அமைந்தது. அறிவும் நலனும் இணைந்தால்தான் உண்மையான செழிப்பு உருவாகும் என்ற அவன் கொள்கை காலத்தையும் கடந்து இன்று வரை